கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே அந்த 13வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி ஈசாக்கை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார். அவன் விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறான். அப்போது அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை துரத்தினார்கள் என்று சொல்லி தொடர்ந்து கீழே 14, 15 வாசிக்கிறோம். அப்போது அந்த அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்று சொல்லி அபிமெலேக்கு பெலிஸ்தருடைய ராஜா சொல்கிறான். அப்போ எந்த ராஜாவும் எந்த ஜனங்களும் அவனுக்கு ஆதரவாய் இருந்தார்களோ, இப்போது அதே ஜனங்கள் அதே ராஜா நீ எங்களை விட்டு போய்விடு அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த அபிமெலேக்கு ராஜா ஜனங்கள் அவனுக்கு உதவியாக இருந்தாங்க ஆரம்ப நாட்களிலே. அந்த 11 வாசிக்கிறோம். அப்போது இவனுடைய வளர்ச்சி, இவனுடைய பெருக்கம், இவனுடைய உயர்வு ஜனங்களுக்கு பிடிக்கலை. எந்த ஜனங்களும் எந்த ராஜாவும் அவனுக்கு உதவியாய் அனுகூலமாக இருந்தார்களோ, இப்போ அதே ராஜாவும் அதே ஜனங்களும் அவனை துரத்தினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த நாட்களிலே ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, ஒரு மனிதனுடைய உயர்வு, ஒரு மனிதனுடைய விருத்தி நமக்கு உதவி செய்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வளர்ச்சி, உங்களுடைய உயர்வு, உங்களுடைய பெருக்கம், உங்களுடைய விருத்தி ஆரம்ப நாட்களில் உங்களுக்கு உதவி செஞ்சவங்களாக இருந்தாலும், உதவி செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை வளர பண்ணினார். கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். ஏன்னா அவன் துரத்தப்படுகிறான். கீழே வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு இடமாய் போகிறான், துரத்தப்படுகிறான். ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் அவனை வளர பண்ணினார். கர்த்தர் அவனை உயர்த்தினார். அந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை உயர்த்தணும், ஆண்டவர் உங்களை வளர பண்ணணும், உங்களை விருத்தியடை பண்ணணும்னு நினைக்கும் பொழுது யாராலும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஈசாக்கோடு இருக்கிறதை பெலிஸ்தர் கண்டு அவனோடு கூட சமாதானம் பண்ணும்படியாய் கடந்து வந்தாங்க. தொடர்ந்து வாசிக்கிறோம். நாட்களிலே, ஆரம்ப நாட்களிலே உங்களுக்கு உதவி செய்திருக்கலாம், உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய உயர்வு, உங்களுடைய பெருக்கம், உங்களுக்கு உதவி செய்தவங்களுக்கும் உங்களோடு கூட உங்களுக்கு பக்கபலமாக இருந்தவங்களுக்கும் இன்றைக்கி பிடிக்காமல் இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை வளர பண்ணணும்னு நினைக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை வளரப்பணும்னு நினைக்கும் பொழுது யாராலும் தடை செய்ய முடியாது. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை வளர பண்ணுவார். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை பெரியவனாய் மாற்றுவார். அவர் உங்களை பெருக பண்ணுவார், அவர் உங்களை வளர பண்ணுவார், அவர் உங்களை விருத்தியடைய பண்ணுவார். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து அவர் ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர், நீர் வளர பண்ணுகிறவர், நீர் வளர்ச்சியடைய பண்ணுகிறவர்.
நீர் உயர்த்துகிறவர், விருத்தடைய பண்ணுகிறவர். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த இடத்துல இருந்தாலும் நீர் கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் உயர்த்த முடியும், நீர் வளர பண்ண முடியும். ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.